ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஜனாசா போகிறது. பக்கத்தில் உள்ள மனிதரிடத்திலே கேட்கிறார்கள், இவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயிர் கொடுத்து எழுப்பினால் இதுக்கு முன்னால செய்த பாவங்களை அவர் செய்வாரா, நிறைய நன்மை செய்வாரான்னு கேட்கிறார். ஒரு நாளும் இல்லை. அவர் பாவங்களை விட்டு விடுவார். மிகச் சிறந்த மனிதராக இந்த உலகத்தில் அவர் நிச்சயமாக வாழுவார். ஏன்? மரணத்தை கண்டுட்டாரு. ரசூலாங்களே சொல்றாங்களே 2 ரக்காத் அவருக்கு மிக பெருசா இருக்கும் அப்படி என்றாரு. அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தை அவருக்கு கொடுப்பானான்னு கேட்டார். அல்லாஹ்வுத்தாலா அவருக்கு கொடுக்க மாட்டான். சரி, அல்லாஹ் அவருக்கு கொடுக்காது விட்டாலும் உங்களுக்கு இப்போ அந்த சந்தர்ப்பத்தை தந்துட்டான். உங்களுக்கு இப்பொழுது அந்த சந்தர்ப்பத்தை தந்து விட்டான். இதை சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படி என்று சொன்னார்கள். நான் கேட்கிறேன், ஒரு மனித்தியால உரையிலேயாவது இந்த ஒரு உபதேசம் கிடைக்குமா? அந்த மனிதர் தான் மரணித்து விட்டு எழும்பி வந்த உணர்வை என்ன செஞ்சிருப்பாரு? அந்த நிமிடத்தில் பெற்றிருப்பார். அந்த நிமிடத்தில் தான் மரணிச்சிட்டு அல்லாஹ் அவருக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கல, உங்களுக்கு தந்திருக்கிற அந்த உணர்வு இருக்குதே, மரணிச்சுட்டு எழும்பி வந்த ஒருத்தட்ட உணர்வு இருக்கும், அந்த உணர்வு என்ன செய்யும்? அவருக்கு இருந்திருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, அதனால் நான் இந்த இடத்தில் சொல்ல வரக்கூடிய விஷயங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த உலகத்தை நிர்வகிக்கிறான், மார்க்க சட்டங்களை படிப்பதோடு மார்க்க விளக்கங்களை படிப்பதோடு அல்லாஹ் இந்த உலகத்தை ஏன் படைத்திருக்கிறான், எதற்காக படைத்திருக்கிறான், எப்படி நிர்வகிக்கிறான், எப்படி உயர்த்துகிறான், எப்படி தாழ்த்துகிறான், இது ஒரு பழி சுன்னா. குர்ஆன் அல்லாஹ் தஆலா சுன்னத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய சுன்னா என்றான். இந்த சுன்னாக்களை நாம் படிப்போம் என்றால் இந்த உலக வாழ்க்கையில் நம்ம ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் லாபங்கள் நம்மளுக்கு ஒரு பார்வை வழங்கும். அந்த அறிவையும் அந்த விளக்கத்தையும் அந்த ஈமானையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அதிகப்படுத்தி தருவானாக. குல் இன்னமல் இல்மு இன்தல்லாஹ்